கார்த்திகை தீபம் சீரியல் ஏப்ரல் 9 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. கார்த்தி ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த ரவுடிங்கில் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. ஆனால் அவங்க அதுக்குள்ளே அபிராமியை ஒரு இடத்துல கொண்டு போய் மண்ணுக்குள்ளே புதைச்சிட்றாங்க. அவங்கள புதைச்சி முடித்ததுமே அந்த திங்ஸ் எல்லாம் அங்கங்கேயே போட்டுட்டு இவங்க வேகமாக ஓடி வராங்க. அதுக்குள்ளே கார்த்தியும் வந்துடுறாங்க. அவங்கள பார்த்து பயங்கரமாக அவங்கக்கிட்ட ஃபைட் பண்ணுறாங்க. கார்த்தி படத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாசான ஃபைட் சீன் மாதிரியே இங்கேயும் கார்த்திக் ஒரு ஃபைட் சீன் கொடுத்துருக்காங்க. ஃபைட் பண்ணி முடித்ததுமே அபிராமியை சுற்றி தேடி பார்க்குறாங்க. அபிராமியை தூக்கிட்டு வந்த அந்த ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் மம்முட்டி புதுசாக புதைச்சி வச்சுருந்த அந்த பிளேஸ், இது எல்லாத்தையும் பார்த்து கார்த்தி ரொம்ப வேகமாக ஓடி வந்து அம்மா அம்மான்னு சொல்லி கத்தி அபிராமியை புதைச்சி வச்ச இடத்துலேருந்து மெதுவாக அப்படியே தோண்டி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் லைட்டாக அபிராமியோட சாரீ தெரியவும் மெதுவாக கையால் மண்ணையெல்லாம் தட்டி விட்டு அம்மா அம்மா கார்த்தி வந்துட்டம்மா பாருங்கம்மா அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி கத்தி பதட்டத்தோட அப்படியே அபிராமியை தூக்கிட்டு அங்கேருந்து கார்த்தி ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கவும் கார்த்தி வெளியே வெயிட் பண்ணி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார், எதுக்காக இந்த மாதிரியெல்லாம் பண்ண சொன்னாங்க அப்படிங்கிறத கார்த்தி வரக்கூடிய எபிசோடில் கண்டுபிடிக்கிறாரா என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த தடவையும் ஐஸ்வர்யா இந்த பிரச்சனையிலேருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. அப்படியே மாட்டினாலும் ராஜேஸ்வரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரியாவை கை காட்டிடுவாங்க. என்ன நடக்கலாம் அப்படிங்கிறது வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.